வணக்கம். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. முட்டுக்காடு ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முட்டுக்காடு ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது. மக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று அவற்றுக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்ட முகாமை அமைத்துள்ளது. இதில் வருவாய், ஊரக வளர்ச்சித்துறை, மகளிர் திட்டம், மின்சார வாரியம், காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் 13 மையங்கள் அமைக்கப்பட்டு இருந்தது. ஒவ்வொரு மையங்களிலும் துறை சார்ந்த அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றனர். முகாமில் திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் SRL இதயவர்மன் மற்றும் திமுக முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். முகாமில் வழங்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காணப்பட்டது. இம்முகாமில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு செழியன், ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ் மற்றும் மயில்வாகனன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சங்கீதா அவர்கள் கூறியது போல பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய மக்களுக்காக செய்திருக்கின்றார்கள். அனைத்தையும் நம்முடைய சகோதரி ஊராட்சி மன்ற தலைவர்கள் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இன்னும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு அந்த பட்டா, பெயர் மாற்றம், பட்டா மாற்றம் போன்ற அனைத்து 13 துறையை சேர்ந்த அதிகாரிகளை நேரடியாக ஊராட்சிக்கு வரவேற்று அந்த பணிகளை செய்திட வேண்டும். உடனுக்குடன் அதை 30 நாட்கள் அதை முடித்திட வேண்டும் என்று நம்முடைய முதல்வர்கள் அறிவித்தபடி இங்கு அனைத்து துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நாமெல்லாம் மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் இருந்தால்தான் அத்தனையும் செய்திட முடியும். அந்த நோக்கோடு நான் எங்களுடைய சார்பாகவும் இங்கு வந்திருக்கும் ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் சார்பாகவும் இங்கு வருகின்ற அலுவலர்கள் அவர்களுக்கு என்னோட அன்பு வேண்டுகோளாக வருகை தந்து அந்த மனுக்களை கொடுக்கின்ற மனுக்களை பரிசீலனை செய்து முறையோடு அவர்களுக்கு செய்தி தந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் நினைத்தால்தான் அத்தனையும் செய்து முடிக்க முடியும். நாங்கள் உத்தரவு ஏதாவது அன்பாக கேட்டுக்கொள்ளதான் முடியும். அந்த இடத்திலே கையொப்பம் எடுக்கின்ற உத்தரவு உங்களிடம்தான் இருக்கின்றது. அன்போடு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பொதுமக்கள்